ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தட்டைப்பயிரை வச்சு ஒரு சூப்பர் டேஸ்டியான பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், என்றைக்குமே மறக்க மாட்டீங்க, அடிக்கடி செய்வீங்க, அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் தட்டைப்பயிரை நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க. கூடவே தட்டைப்பயிர் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவுக்கு ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம், இந்த அளவு இஞ்சி பூண்டு, பெரிய சைஸ் பட்டை 2, 3 ஏலக்காய், 5 கிராம் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பெரிய ஸ்பூனில். ஒரு குக்கரில் தேவையான அளவு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணால் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்திட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணும்போதும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருளை சேருங்க. அப்போ தான் பிரியாணி பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு இந்த பேஸ்ட் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இருக்கிற கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டார்க் கலர் ஆயிடுச்சுன்னா நல்ல பச்சை வாசமும் போயிடும், மசாலா நல்லா வதங்கிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம தக்காளியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். முக்கியமாக பிரியாணிக்கே இந்த மசாலா தான். ஸோ இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகாயும் சேர்த்தி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும், அந்தளவு வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக சாதத்துக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்திக்கலாங்க. பிரியாணிக்கு தக்காளி சேர்த்தும் போது தான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். அப்போ தான் பச்சை மிளகாய் உடையாமல் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணால் பச்சை மிளகாய் உடஞ்சி பிரியாணி ஃபுல்லாக காரமாயிரும். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்ச மல்லி புதினாவையும் சேர்த்தி ஒரு செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய ஸ்பூன் நிறைய மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இந்த தட்டைப்பயிர் பிரியாணிக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்த வேண்டாம், ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்தி பாருங்கள். இப்போ நம்ம தட்டைப்பயிர் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியும் சேர்த்திட்டு சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் அரை லெமனை மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தட்டைப்பயிரையும் சேர்த்திட்டு அரிசியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டால் போதுங்க. சாதம் நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். ஸோ 2 விசிலில் ஆஃப் பண்ணிடுங்க. இது வேகட்டும். இதுக்குள்ளே நான் தயிர் சட்னி ரெடி பண்ணிட்டேங்க. பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, தயிர், தேவையான அளவு சால்ட் மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே முட்டையும் வேக வச்சுருக்கேங்க. மாம்பழம் சீசனுங்கிறதுனால மாம்பழமும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 2 விசில் அடங்கினதுக்கப்புறம் சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வந்துச்சு. ஆக்சுவலாக இது நம்ம வீட்டுக்கு செய்வோம் இல்லையா, சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் பாஸ்மதி, சீரக சம்பா எதில் வேணால் ட்ரை பண்ணலாங்க. பட் இந்த வெஜ் பிரியாணிக்கு நார்மலாக வீட்டில் இருக்கிற அரிசியே போதும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நிறைய பேர் இந்த தட்டைப்பயிர், பச்சை பயிர்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படியே ஒரு நான்வெஜ் பிரியாணி மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஜார் வீடியோஸ், இந்த மாதிரி ஆஃபர் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.